7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏவாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அதாவது ஜூலை மந்த் இந்த 7.5ல் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஒகேஷனல் குரூப்பு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ராசஸிங்கில் வருவாங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்கள் சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம பேசிக்காக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024 வருஷத்துக்கான கவுன்சிலிங். நமக்கு நல்லாவே தெரியும் 2024 கவுன்சிலிங் வந்து எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. இதில் அப்ளிகேஷனுக்கான டென்டேட்டிவ் டேட், ஓகேங்களா, கவுன்சிலிங் ப்ராசஸ் எந்த டேட்லேருந்து எப்போ முடிய போகுது அப்படிங்கிறத வந்து ஒரு டென்டேட்டிவாக ஒரு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவாக அஃபீஷியலான டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்தில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிரும். ஓகேங்களா, அஃபீஷியலான டேட் வந்து உங்களுக்கு இன்னொரு 2 to 3 டேஸில் வந்துடும் சொல்லலாம். அதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸாக்ட் டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து டென்டேட்டிவாக கொஞ்சம் எக்ஸாக்டாக கிட்டத்தட்ட இருக்கும்னு சொல்லலாம், டென்டேட்டிவ் டேட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன டேட் ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறது, அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிறது, அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களும், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது, இந்த டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5/5/2024 மே மந்த்து 5ஆம் தேதியிலிருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவான டேட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 5ஆம் தேதியிலிருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு, நார்மலாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறது வந்து நீங்கள் சாய்ஸ் ஒரு காலேஜுக்கே அப்ளை பண்ணுற மாதிரி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறீங்க, இந்த பார்ட்டிசிபேட்டாக இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த அப்ளிகேஷன் போடுறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டாவே எனக்கு காலேஜ் கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 1 மந்த்து அதுக்கான டைம் இருக்கும். ஓகேங்களா, எப்போ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் தேதி, ஓகேங்களா, 6வது மாதம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவான அலாட்மெண்ட் வந்திருக்கு. அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்லோடிங் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மந்த்லேயே 9ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9/6/2024 வந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவான அலாட்மெண்ட் சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க. அந்த ரேண்டம் நம்பர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6/6/2024. ஓகேங்களா, இது வந்து டென்டேட்டிவான டேட்டு தான். ஜூனில் 6ஆம் தேதி வந்து ரேண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது, அது வந்துடும். அடுத்ததான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிஎஃப்சி சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து டிஎஃப்சி சென்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இருக்கும். ஓகேங்களா, அவங்க உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது என்னைக்கு டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான ப்ராசஸிங் டைம் நடந்துகிட்டு இருக்கும். சரிங்களா, டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்களா, 10th 12th எல்லா மார்க் ஷீட்டும் உங்கள்கிட்ட ஒரிஜினல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டேட் வந்து இந்த 5ஆம் தேதியிலேருந்து ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் ஜூன் மந்தில் நடக்கும். அடுத்ததான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மந்த், அதாவது 6வது மாதத்தில் 26ஆம் தேதி வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, அடுத்ததாக கவுன்சிலிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி இருப்பாங்க பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு 2ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 7வது மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா, அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் மோடு தான். உங்களுக்கு அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் தேதி ஜூலை மந்தில் 7வது மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 24ஆம் தேதி 8வது மாதம் வரைக்கும் 1 மந்த்து, உங்களுக்கு 1.5 மந்த்து கூட உங்களுக்கு இதுக்கான ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா, ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மந்த் 24ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7.5ல் வர ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு, ஒகேஷனல் குரூப்பு, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த ப்ராசஸிங்கில் வருவாங்க, ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவாங்க. உங்களுக்கு 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஜூலை மந்த் 7ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போட மறந்து இல்லை அது மாதிரி மிஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நடக்கும். அதுக்கு வந்து
வந்து உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டைம் தருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி சப்ளிமெண்ட்ரி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் அதுக்கான கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? ஒரு 2-3 டேஸ் வந்து அதுக்கான ப்ராசஸிங் நடக்கும். மறுபடியும் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டென்டேட்டிவான டேட் என்னங்கிறத பார்த்துட்ருக்கோம். எப்படியெல்லாம் கவுன்சிலிங் ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்ததாக SCA அண்ட் SC கவுன்சிலிங் வந்து நடக்கும். சரிங்களா? இது வந்து SCAவாக இருக்கட்டும், SCயாக இருக்கட்டும், இந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கே மேலே நீங்கள் ஜென்ரல் ரவுட்டில் வரீங்க, ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, காலேஜஸ் எதுவும் சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணி கூட எடுக்கலாம். சரிங்களா? அந்த ப்ராசஸ் இருக்குது. இதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். அதுதான் கவுன்சிலிங் எப்போ வந்து உங்களுக்கு முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த மந்த் 9th மந்தில் செப்டம்பரில் 3ஆம் தேதி வந்து டென்டேட்டிவாக முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க. இப்போது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024க்கு நீங்கள் அதர் கேட்டகரிஸ் இப்போ SC, SC, ST ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக 250 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் மற்ற கம்யூனிட்டிஸாக இருக்கீங்க, OC, BC, MBC ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்க. இதுதான் வந்து டென்டேட்டிவான 2024க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான டேட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் மூலியமாக உங்களோட கட் ஆஃபுக்கும் கம்யூனிட்டிக்கும் என்ன காலேஜஸ் கோர்சஸில் எடுக்கிறதுன்னு தெரியல, கவுன்சிலிங்கான ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கல்லூரி உங்களோட கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் வந்துட்டு இருக்கும். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஒரு நல்ல காலேஜ் கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.